தமிழ்நாட்டுக்குள்ளார நல்ல அரசியலை உருவாக்குறோம், இந்தியாவுக்குள்ளார நல்ல அரசியலை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்பாதீங்க. இந்த பல்லையவனை இந்தியாவுக்குள்ளாரையும் தமிழ்நாட்டுக்குள்ளே பிறக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளார இந்தியாவுக்குள்ளே நல்ல அரசியல் நடக்காது. கனிம வளங்களை கொள்ளையடிக்கணும், அதுக்காக திரும்ப திரும்ப பிறந்து வந்துக்கிட்டு இவங்க நல்லவங்க அவங்க நல்லவங்கன்னு காமிக்கிறாங்களே தவிர, ஏன் இப்போ நம்ம சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் தேர்தலில் நின்னாங்கல்ல, அவங்களுக்கு ஏன் யாருமே ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கல? ஏன்னா இங்கே நல்லவங்களை யாரும் ஜெயிக்க வைக்க மாட்டாங்க. சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் கூட எத்தனை அதிகாரிங்க நின்னாங்க தங்களுடைய வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு? ஏன் யாருமே ஓட்டு போடலை? இவங்களுடைய நோக்கம் நல்லவங்கள ஜெயிக்க விடக்கூடாது. வாழ்க்கையில் எந்த காரணத்துக்கு கொண்டும் நல்லவங்களை ஜெயிக்க விடக்கூடாது. நல்லவங்களை ஜெயிக்க வச்சு அவங்கள மேலே வர வச்சுட்டிங்கனாக்கா அந்த பல்லையவனாடின் அந்த முயற்சிகள்லாம் தோற்கடிக்கப்படும். அவங்களுடைய முயற்சிகள் தோற்கடிக்கப்படுறதுனால இப்போ சகாயம் ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வாவுசி சிதம்பரம் குடும்பத்தை சேர்ந்தவங்கலாம் இருக்காங்க இல்லையா, இவங்கள மாதிரி முக்கியமான நாட்டுக்கு முக்கியமானவங்களை வந்து வளர விட மாட்டாங்க. அரசியலுக்குள்ளாரையோ எதுக்குள்ளாரையும் வந்து வளர விட மாட்டாங்க. காரணம் என்னென்னா, இந்த பல்லையவனை நினச்சது நடக்காது. அதுக்காக இவங்களெல்லாம் ஜெயிக்கவே விட மாட்டாங்க. நல்லவங்கள வாழ விட மாட்டாங்க, ஜெயிக்க விட மாட்டாங்க.